Welcome to Success Stories. சித்தர்கள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவர்களின் நீண்ட ஆயுள். இதற்கு அவர்கள் பயன்படுத்திய ரகசிய கலைதான் காயகல்பம். காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதி. நரை, திரை, மூப்பு, அதாவது நரைமுடி, தோல் சுருக்கம் மற்றும் முதுமை வராமல் உடலை இரும்பை போல மாற்றும் ரகசிய மருந்துகளை அவர்கள் கண்டறிந்தனர். அபூர்வ மூலிகைகள் மற்றும் பாதரசம் போன்ற உலோகங்களை மருந்தாக மாற்றி அவர்கள் மரணத்தை தள்ளி போட்டார்கள். இது வெறும் மருத்துவமல்ல, இது அறிவியலுக்கே சவால் விடும் ஒரு ரசாயன வித்தை. அடுத்ததாக சித்தர்களின் வான்வழி பயணம். இன்றைய காலகட்டத்தில் நாம் விமானத்தில் பயணம் செய்கிறோம். ஆனால் சித்தர்கள் லகிமா என்ற சித்தியை பயன்படுத்தி தங்கள் உடலின் எடையை ஒரு பஞ்சை போல மாற்றிக்கொண்டார்கள். புவியீர்ப்பு விசையை தன் வசப்படுத்தி அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் காற்றில் மிதந்தார்கள். இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் உடலோடு பறப்பதை விட சூட்சும உடல் மூலம் மனவேகத்தில் பிரபஞ்சத்தின் எந்த பகுதிக்கும் செல்லும் ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்கள். சித்தர்கள் 8 வகையான மகா சக்திகளை பெற்றிருந்தார்கள். இதைத்தான் அஷ்டமா சித்திகள் என்கிறோம். அணுவை போல சிறிதாக மாறுவது, மலை போல பெரிதாக வளர்வது, நீருக்கு அடியில் சுவாசிப்பது மற்றும் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருப்பது என மனித எல்லைகளை அவர்கள் கடந்திருந்தார்கள். இதில் மிக முக்கியமானது கூடு விட்டு கூடு பாய்தல். ஒரு உடலிலிருந்து தன் உயிரை பிரித்து வேறொரு உடலில் புகுந்து கொள்ளும் அந்த வித்தை இன்றும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. இந்த சித்தர்களில் மிக முக்கியமானவர் போகர். அவர் வான்வழியாக சீனா வரை சென்று மருத்துவம் போதித்தவர். அவர் உருவாக்கியதுதான் பழனி மலையில் இருக்கும் நவபாஷான முருகன் சிலை. 9 வகையான விஷப்பொருட்களை கொண்டு எதற்கும் கலையாத மருத்துவ குணமிக்க அந்த சிலையை அவர் உருவாக்கிய தொழில்நுட்பத்தை இன்றும் நவீன அறிவியலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சித்தர்கள் என்றும் அழிந்துவிடவில்லை. அவர்கள் அணுவாகவோ காற்றாகவோ அல்லது ஒரு சாதாரண மனிதராகவோ இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களின் தேடல் என்பது வெறும் அதிசயமல்ல, அது மனித ஆற்றலின் உச்சகட்டம். இந்த மர்மமான தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று மர்மங்களுக்கு நமது சக்சஸ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.